Hi friends, welcome to my channel Study with JK. இன்னைக்கு நம்ம நியூ டாபிக் பார்க்க போகிறோம் மெஷர்மெண்ட். பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், gives food to the hungry. நம்ம இன்னையிலேருந்து மெஷர்மெண்ட் அப்படிங்கிற லெசனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, மெஷர்மெண்ட்டில் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட், அதாவது எஸ்ஐ யூனிட், அதே மாதிரி அதில் எஸ்ஐ யூனிட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கெல்வின். கெல்வின் வந்து டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காக கெல்வின் யூஸ் பண்ணுறாங்க. டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோன்னா மீட்டர் அப்படிங்கிற யூனிட்டை யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணணுன்னா ஆம்பியர் அப்படிங்கிற யூனிட்டை யூஸ் பண்ணுவாங்க. டைமை மெஷர் பண்ணணுன்னா செகண்ட் அப்படிங்கிற யூனிட், எஸ்ஐ யூனிட்டை யூஸ் பண்ணுவாங்க. எமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டான்ஸ், ஒரு பொருளை மெஷர் பண்ணணும் அப்படின்னா மோலை யூஸ் பண்ணுவாங்க. மாஸ், வெயிட், மாஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னா கிலோகிராம் யூஸ் பண்ணுவாங்க. இன்டென்சிட்டி ஆஃப் லைட், ஒரு லைட்டோட வெளிச்சம் எவ்வளோ பிரகாசமாக இருக்கா டிம்மாக இருக்கா அதை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா கேண்டிலா. சரியா, இதுதான் என்னது எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட். நம்ம இனி மெஷர்மெண்ட்டில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு சிம்பிள் டாபிக். கம்பேரிசன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டி வித் சம் நோன் குவான்டிட்டி. ஏதோ ஒரு தெரியாத பொருளை ஒரு தெரிஞ்ச பொருளை வச்சு மெஷர் பண்ணுறதுக்கு பேர் மெஷர்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஒரு லைன் வரைகிறோம், ஒரு நோட்டில் ஒரு லைன் வரைகிறோம். அந்த லைன் எவ்வளோ சென்டிமீட்டர்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன ஒன்று செய்கிறோம், ஸ்கேல் எடுத்து வச்சு மெஷர் பண்ணுறோமா? சரியா, அதுதான் என்னது ஸ்கேல் வந்து நோன், அந்த லைன் வந்து அன்னோன். இதுதான் என்ன சொல்லுவோம் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் ரெண்டு விதமாக இருக்குமா, நம்பராகவும் இருக்கும் யூனிட்டாகவும் இருக்கும். இப்போ 5 சென்டிமீட்டர், நம்பருங்கிறது 5, யூனிட்டுங்கிறது சென்டிமீட்டர். ஓகே, லென்த் அப்படின்னா என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் எண்ட் அண்ட் அதர் டிசைட் எண்ட் இஸ் கால்ட் லென்த். இதுவும் லைனை சொல்லலாம். நம்ம ஒரு லைன் வரைஞ்சிட்டோம், ஒரு எண்டு நமக்கு தெரியும். அடுத்து நம்ம எது வரை நம்ம இப்போ ஒரு லைன் வரைகிறோம், இப்போ நான் ஒரு லைன் தான் வரைகிறேன், சாரி எனக்கு இது வரை தான் பார்க்கணும். இப்போ லைன் தான் வரைஞ்சிருக்கேன், நான் ஸ்கேலை இதில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இதில் வச்சு 0 இதில் வச்சு பார்க்குறேன். எனக்கு என்னென்னா இது வரை போதும், இந்த அளவோட போதும். அப்போ எனக்கு இதுதான் நான் டிசைட் எண்ட். ஒரு எண்டில் இருந்து ஒரு எண்டு இது எனக்கு டிசைட் எண்ட் அப்படின்னா எனக்கு தேவையான எண்ட் இது இந்த எண்ட். இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அவ்வளோ இருக்கும். சரி, இதுதான் என்னது லென்த். தென் இங்கே பாருங்கள், இந்த டேபிளோட லென்த்தை இந்த டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு பையன் அதை நோட் பண்ணுறான். சரியா, இப்படி தான் பார்க்குறது. இது வந்து டேப் வச்சு பார்க்குறாங்க. சரி, என்னெல்லாம் மெஷரிங் டூல் இருக்குது? இப்போ ஒரு பொருளை நம்ம ஒரு லென்த்தோ வெயிட்டோ என்னெல்லாம் இருக்குது மெஷர் பண்ணுறோம்ல, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்போ என்னெல்லாம் மெஷரிங் டூல் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன், மெஷரிங் டேப். இட் இஸ் யூஸ் டு மெஷர் த லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஒரு தூரத்தை மெஷர் பண்ணுறதுக்காக இந்த மெஷரிங் டேப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேயா? தென் ஸ்டாப் கிளாக். இட் இஸ் யூஸ் டு மெஷர் த அக்யூரேட் டைம் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸ்டாப் கிளாக்னா ஒரு வேலை நடக்குது, அந்த வேலையை டைம் பார்க்குறது, டைம் ஸ்டாப் கிளாக். சரியா, டைம் வேற ஒன்றும் இல்லை, டைம் பார்க்குறது தான் என்ன ஸ்டாப் கிளாக். தென் மெஷரிங் ஜார். மெஷரிங் ஜார் அப்படின்னா ஒரு லிக்யூட் வந்து ஒரு தண்ணி வந்து எவ்வளவு வால்யூம் இருக்குது எவ்வளவு இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு மெஷரிங் ஜார். தென் பேலன்ஸ் அப்படின்னா ஒரு பொருளோட வெயிட் எவ்வளோ இருக்குது. மெஷரிங் ஜார் வந்து எவ்வளோ வால்யூம் இருக்குது, பேலன்ஸ் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறது பேலன்ஸ். தென் மீட்டர் ஸ்கேல் வந்து ஒரு பொருளோட லென்த் எவ்வளோ இருக்குது அது வந்து மெஷர் பண்ணும். ஓகேயா? ஓகே, லென்த்தோட ஸ்டாண்டர்ட் யூனிட் என்னென்னா மீட்டர். லென்த்தோட ஸ்டாண்டர்ட் யூனிட் என்னது மீட்டர். அதோட சிம்பிள் வந்து எம். சரியா, இது ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸை நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்படின்னா, மீட்டரை விட சின்ன டிஸ்டன்ஸ் எதுனா மில்லிமீட்டர். ரொம்ப சின்னது மில்லிமீட்டர். அதை விட கொஞ்சம் பெருசு சென்டிமீட்டர். இப்போ நம்ம கையில் இருக்க 15 சென்டிமீட்டர் ஸ்கேலில் வந்து இதுதான் இருக்கும், மில்லிமீட்டரும் சென்டிமீட்டர் தான் இருக்கும், மீட்டர் இருக்காது. ஓகேயா? இது நம்ம லார்ஜ் டிஸ்டன்ஸ், இப்போ இங்கேருந்து உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு மெயின் ஸ்டாப் வர, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இப்போ டெல்லிக்கு போகணும்
அப்படின்னா எவ்வளோ தூரம், அது அது சொல்கிறது கிலோமீட்டர். இப்போ நீங்கள் இருக்கிற தெருவுலேருந்து இன்னொரு தெருவுக்கு போகிறது என்னது, மீட்டர்னு சொல்லலாம். மீட்டரை வச்சு சொல்லலாம். சரியா, மீட்டரை வச்சு சொல்லலாம். இல்லைனா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 4 வீடு தள்ளி அதை வந்து மீட்டர் வச்சு சொல்லலாம். டெல்லியெல்லாம் கிலோமீட்டர். ஓகே, கிலோமீட்டர் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், பெரிய டிஸ்டன்ஸை கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. உங்களால் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் 2 தெரு தாண்டி அதெல்லாம் மீட்டர் சொல்லலாம். அதையும் கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் அது மீட்டர்னு சொல்லலாம். ஓகேயா, இதெல்லாம் என்னது, மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அண்ட் கிலோமீட்டர். சரி, அப்போ ஒரு கிலோமீட்டர் என்ன, நம்ம மீட்டரில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். மறக்காதீங்க, ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா என்னது, 1000 மீட்டர். அப்போ ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். அப்போ ஒரு சென்டிமீட்டர்னா 10 மில்லிமீட்டர். ஓகே, இந்த 3 ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர், 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர்னா 10 மில்லிமீட்டர். நம்ம இப்போ படிக்கிறோம்ல மெஷரிங் யூனிட்ஸ். இந்த மெஷரிங் யூனிட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் மாறுபட்டுகிட்டே இருக்குமா. சரியா, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வேறு வேறு விதமாக சொல்லுவாங்க. ஓகே, எதுக்காக இந்த எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், செகண்ட் இதெல்லாம் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்காக நம்ம கொண்டு வந்தோம். The sake of uniformity, scientists all over the world has adopted a common set of unit to express measurement. This system is called International System of Unit or SI unit. யூனிஃபார்மிட்டி, நம்ம யூனிஃபார்ம்னா எதை சொல்லுவோம், இப்போ ஸ்கூலில் நம்ம எல்லாருமே யூனிஃபார்ம் போடுறோம், ரைட்டா. யூனிஃபார்ம்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க. ரிச் தெரியாது, போர் தெரியாது, ஆவரேஜ் தெரியாது, எதுவுமே தெரியாது. யூனிஃபார்ம் மட்டும் தான் நமக்கு தெரியும். அப்போது இந்த யூனிஃபார்மிட்டினா, இப்போ எஸ்ஐ யூனிட், இப்போ மீட்டர்னு இருக்குது. சரியா, மீட்டர் அப்படிங்கிறது இங்கே நம்ம வீட்டிலேருந்து இன்னொரு தெருவுக்கு போகிறதுக்கு மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஆள் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்களும் அவங்க வீட்டிலேருந்து இன்னொரு தெருவுக்கு போகிறதுக்கு என்ன சொல்லலாம், மீட்டர் தான் சொல்லுவாங்க. இது எவ்வளோ மீட்டர், 100 மீட்டர், 200 மீட்டர் அப்படி தான் சொல்லுவாங்க. சரியா, அதுக்காக வேண்டி தான் யூனிஃபார்மிட்டி, எல்லாருமே ஒரே மாதிரி யூஸ் பண்ணதுக்கு வேண்டி தான் இந்த சயின்டிஸ்ட் வந்து அது நம்ம இந்தியாவில் இருக்க சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா நாட்டோட சயின்டிஸ்ட்டும் கலந்து ஆலோசித்து இப்படிங்கிற ஒரு எஸ்ஐ யூனிட் சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. இது எஸ்ஐ யூனிட்டை ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். மறக்காதீங்க, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். தென் ஏரியா ஆஃப் எ சர்ஃபேஸ், ஒரு சர்ஃபேஸோட ஏரியாவை, இப்போ ஏரியான்னு வந்துட்டாலே அதோட யூனிட்டில் எப்போவுமே என்ன தான் வரும், மீட்டர் ஸ்கொயர் தான் வரும். சரியா, மறக்காதீங்க, ஏரியான்னு வந்துட்டாலே மீட்டர் ஸ்கொயர்னு வரும். அதே இது வால்யூம் அப்படின்னு வந்துட்டாலே மீட்டர் பவர் கியூப் வரும், 3 வந்துடும். சரியா, வால்யூம்னு வந்துட்டால் மீட்டர் பவர் கியூப் அப்படின்னு வந்துடும். சரி, அடுத்து என்னன்னா மெஷர்மெண்ட். இப்போ நம்ம ஒரு பொருளை மெஷர் பண்ணுறோம், அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். நம்ம ஆக்குரேட்டாக மெஷர் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் வந்து ஒரு பக்கெட் இருக்குது. ஓகே, ஒரு பக்கெட் இருக்குது, அந்த பக்கெட்டில் நிறைய தண்ணி ஊற்றுறீங்க. உங்கள் அம்மா கேட்குறாங்க, அந்த பக்கெட்டில் எவ்வளோ தண்ணிப்பா இருக்குது அப்படின்னு. அப்போ உங்களுக்கு இப்போ வந்து அந்த பக்கெட்டில் ஹாஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அம்மா அரை இருக்குது, அந்த பக்கெட்டுக்கு ஹாஃப் இருக்குது அப்படின்னு. அதே இது ஒரு கொஞ்சம் கூட வந்து ஒரு 3/4 இருந்துச்சுன்னா அம்மா 3/4 இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் என்னது, ஒரு அக்யூரேட். ஆனால் நம்ம வந்து உண்மையாகவே அது எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம், ஒன்று மெஷரிங் டேப்போ இல்லைன்னா பெரிய ஸ்கேலோ நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். அது எவ்வளவு லென்த் இருக்குன்னு கண்டுபிடிக்க. இல்லைனா வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வால்யூம் மெஷர் பண்ணுறோம், இது வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா, அதே இது இப்போ நம்மளோட வீட்டில் ஒரு கீ இருக்குல்ல, கீழே நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கீ இருக்கும். ஈவன் நம்ம ஒரு வீட்டிலையே நம்ம எல்லா ரூமுக்கும் ஒவ்வொரு விதமான கீயாக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா, இப்போ ஒரு ரூமில் யூஸ் பண்ணுற கீ இன்னொரு ரூமில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கீயோட அதில் இருக்க ஒவ்வொரு அந்த கர்வேச்சர் ஆஃப் த கீ வந்து எப்படி இருக்குமா, ஒரு கீக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க செய்திருப்பாங்க. கரெக்டாக ஒரு சின்னதாக அதில் வந்து ஒரு மாற்றம் வந்தால் கூட நம்மளால் அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியாது. சரியா, அதுதான் என்னது
என்னது அக்குரேட், அதானது கரெக்டாக அதான் மெஷர்மெண்ட்னு சொல்கிறது. ஓகேயா? ஓகே, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். ப்ரிஃபிக்ஸ், அப்ரிவேஷன், சப் மல்டிபிள் ஆர் மல்டிபிள் ஃபார் மீட்டர். இப்போ டெசியோட ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷன் வந்து டி. சரி, அதோட சப் மல்டிபிள் வந்து 1/10. 1/10 10 டெசி அப்படின்னா 1 மீட்டர். இது சென்டி, அதோட அப்ரிவேஷன் சி. சப் மல்டிபிள் 1/100. 100 centimeter is equal to 1 meter. Then milli m, sub multiple 1/1000. 1000 millimeter is equal to 1 meter. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 decimeter 1 meter, 10 centimeter 1 meter, 1000 millimeter 1 meter, ones, tens, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore. 10 crore nanometer is equal to 1 meter. 10 crore nanometer is equal to 1 meter. 1000 meter is equal to 1 kilometer. சரியா? இது இந்த டேப்லெட்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படித்து வச்சுக்கோங்க. ஓகேயா? இன்றைக்கி வீடியோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் படித்தோம் அப்படின்னா, மெஷர்மெண்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்துருக்கோம். ஓகேயா? மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன, மெஷர்மெண்ட்டில் நம்ம என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம், மெஷர்மெண்ட்டோட எஸ்ஐ யூனிட் என்ன எஸ்ஐ யூனிட் எப்படி வந்துச்சு, தென் அதோட மல்டிபிள், சப் மல்டிபிள், அக்யூரசி இப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம இன்றைக்கி படிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஜேகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.